ஒரு கணவனின் குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும். இரு மனைவியர் கதை. திருமணமான முதல் இரவில் என் மனைவியின் கருத்த முகத்தை பார்த்ததும் எனக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. அவளை விவாகரத்து செய்ய நான் முடிவெடுத்தபோது அவள் என் காலடியில் விழுந்து, நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள், நான் வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் கிடப்பேன் என்று கெஞ்சினாள். நான் ஒரு அழகான பெண்ணை மணந்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். முதல் மனைவி அவளுக்கு வேலைக்காரியாக சேவை செய்யத் தொடங்கினாள். வீட்டிலிருந்த அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர், ஏனெனில் அவர்களுக்கு ஒரு இலவச வேலைக்காரி கிடைத்துவிட்டாள். ஆனால் ஒருநாள் இரவு நான் வெளியே நின்று அமைதியான கண்களால் என் வீட்டு வாசலை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. கதவை திறந்து உள்ளே செல்ல இன்று எனக்கு தைரியம் வரவில்லை. அருகிலிருந்த கோவிலிலிருந்து பஜனை சத்தம் கேட்டதும் நான் வானத்தை பார்த்தேன். குளிர்கால மாலை விரைவில் இரவின் கருமையில் மறைந்து கொண்டிருந்தது. நான் ஒரு ஆழமான மூச்சு விட்டேன். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடைசியில் நான் என் வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்தது. அதைத் தவிர எனக்கு வேறு தங்குமிடம் இல்லை. நான் கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தேன். வீடு எப்போதும் போல் பளபளப்பாக இருந்தது. பளிங்கு கற்கள் பதித்த தரையில் என் நிழல் தெரிந்தது. மாலையின் இந்த நேரத்தில் கூட வீட்டில் எங்கேயும் தூசியின் சுவடு இல்லை. வீடு பலமுறை சுத்தம் செய்யப்பட்டதைப் போல் இருந்தது. என் காலணிகளில் மண் ஒட்டியிருந்தது. நான் முன்னேறும்போது தரையில் என் காலடி தடங்கள் உருவாகின. வரவேற்பறைக்குள் நுழைந்ததும் என் பார்வை உள்ளே இருந்த காட்சியில் விழுந்தது. அங்கே பிரகாசம் இருந்தது. என் மனைவி சிவப்பு ஆடையில் அலங்கரித்து ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு தேநீர் கோப்பை இருந்தது. அவளை பார்த்ததும் என் உதடுகளில் புன்னகை பரவியது. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு குழந்தைக்கு தாயான பிறகும் அவள் அழகில் எந்த குறையும் இல்லை. என்னை பார்த்ததும் அவள் என்னை பக்கத்தில் உட்கார சைகை செய்தாள். சமையலறையை பார்த்து சத்தம் போட்டாள். ஹர்ஷிதா, ஆலோக்கிற்கு ஒரு தேநீர் கொண்டு வா. நான் அமைதியாக அவளருகில் அமர்ந்தேன். இன்று என் மனம் அணைந்திருந்தது. என் மனைவியும் என் முகத்தை பார்த்து ஏதோ புரிந்து கொண்டாள். அவள் வேறு விஷயங்களைப் பற்றி பேசி என் கவனத்தை திசை திருப்ப முயன்றாள். நான் எதனால் வருத்தமாக இருக்கிறேன் என்று அவளும் யூகித்திருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ஹர்ஷிதா தேநீர் கோப்பையுடன் சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்து நான் திடுக்கிட்டேன். ஆனால் அவள் அமைதியாக தேநீரை வைத்துவிட்டு திரும்பிச் சென்றாள். என் மனைவி அவளிடம் இரவு உணவிற்கான நீண்ட பட்டியலை கொடுத்தாள். ஹர்ஷிதா தலையசைத்துவிட்டு சமையலறை நோக்கி திரும்பினாள். வழியில் தரையில் கிடந்த பொம்மைகளை எடுத்து மேஜையில் வைத்தாள். என் கண்கள் தூரம் வரை அவளை பின்தொடர்ந்தன. ஆனால் இப்போது நான் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். தேநீர் கோப்பை கையில் இருந்தது. ஆனால் நான் எதிலோ தொலைந்திருந்தேன். இரவு உணவு மிகவும் சுவையாக இருந்தது. ஹர்ஷிதாவின் கைகளில் ஏதோ ஒரு ஜாலவித்தை இருந்தது போல். என் மனைவி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். நான் மௌனமாக அவளுடைய பேச்சுகளுக்கு பதிலளித்தேன். சாப்பிட்ட பிறகு நான் சீக்கிரம் தூங்கச் சென்றுவிட்டேன். என் மனதில் ஏதோ ஒரு பாரம் இருந்ததால் நீண்ட நேரம் புரண்டு படுத்தும் தூக்கம் வரவில்லை. என் மனைவி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவள் அழகிய முகத்தை பார்ப்பது கூட கடினமாக இருந்தது. நான் அமைதியாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன். சும்மா அறையில் இங்கும் அங்கும் நடந்தபோது என் காதுகளில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையில் என் கால்கள் தானாகவே சென்றன. அறையின் கதவு லேசாகத் திறந்திருந்தது. நான் லேசாகத் தள்ளி கதவைத் திறந்தேன். என் கண்முன் இருந்த காட்சியைக் கண்டதும் என் உதடுகளில் இருந்து ஒரு அடக்கப்பட்ட அலறல் வெளிவந்தது. நான் பார்த்த பிறகு என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால்தான் இன்று என் மனம் பாரமாக இருந்தது. இது ஒரு அறியப்படாத பயம். அது காலை முதல் என்னை கவ்விப்பிடித்து இருந்தது. இன்று நான் அந்த பயத்தை என் கண்களால் உண்மையாவதைக் கண்டேன். நான் ஓடி என் அறைக்கு திரும்பினேன். என் மூச்சு நிற்கவில்லை. எனக்கு வியர்த்து கொட்டியது. இந்த குளிர்ந்த காலநிலையிலும் என் உடலில் அணிந்திருந்த உடைகள் நனைந்திருப்பதை உணர்ந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. கண்ணீர் நிற்க மறுத்தது. இந்த நள்ளிரவு அமைதியில் வலுவான ஆண் நான் அழுவதை பார்த்தால் மக்கள் என்ன நினைப்பார்களோ? ஆனால் உண்மை என்னவென்றால் கடந்த காலம் என்னை முழு பலத்துடன் உலுக்கிக் கொண்டிருந்தது. 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு என் முழு வாழ்க்கையையும் புரட்டி போட்ட அந்தச் சம்பவத்தை நான் நினைவுகூர்வதை தடுக்க முடியவில்லை. நான் அமெரிக்காவில் படித்துவிட்டு திரும்பியபோது என் ஆளுமையில் ஒரு தனிப்பொலிவு இருந்தது. நான் காற்றில் மிதப்பதைப் போல் உணர்ந்தேன். குடும்பத்தில் என்னைப் போல் படித்த பையன் வேறு யாரும் இல்லை. இங்குள்ளவர்கள் இந்தியாவிலேயே படிக்க ஏங்குகிறார்கள். ஆனால் என் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னை அமெரிக்காவிற்கு படிக்க அனுப்பினார்கள். நானும் திறமைசாலி என்பதால் கல்வி உதவித்தொகை பெற்றேன். 5.5 ஆண்டுகள் அமெரிக்காவில் படித்த பிறகு நான் திரும்பி வந்தபோது முற்றிலும் மாறியிருந்தேன். நான் வீட்டிற்கு வந்த மகிழ்ச்சியில் என் அம்மா குடும்பம் முழுவதையும் விருந்துக்கு அழைத்திருந்தார். குடும்ப பெண்கள் என் நெற்றியில் முத்தமிட்டு எனக்காக பிரார்த்தனை செய்தனர். எனக்கு ஆசீர்வாதம் அளித்தனர். எல்லாம் எனக்கு புரிந்தது. சிறுவர்கள் மறைந்திருந்து என்னை பார்த்தனர். ஒருவருக்கொருவர் சைகை செய்தனர். நான் தங்கள் மருமகன் ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பமும் விரும்பியது. இந்த எண்ணம் என்னை கொஞ்சம் ஆணவக்காரனாக்கி விட்டது.
நான் ஏன் ஆணவக்காரனாக இருக்கக்கூடாது? நான் அழகாக இருந்தேன், படித்தேன், இந்தியா வந்தவுடனேயே எனக்கு ஒரு சிறந்த வேலையும் கிடைத்தது. இப்போது வீட்டில் பணம் கொட்டுவது போல் இருந்தது. இவை அனைத்தும் என் ஆளுமையில் ஒரு வித்தியாசமான பெருமிதத்தை நிரப்பியது. விருந்தின் போதும் பல பெண்களின் பார்வைகள் என் மீது விழுவதை நான் உணர்ந்தேன். ஆனால் நான் தலையை அசைத்தேன். நான் திருமணம் செய்தால் என் விருப்பப்படிதான் செய்வேன். என் மனைவி எனக்கு சமமானவளாக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. விருந்து முடிந்ததும் என் அம்மா பாத்திரங்களை சுத்தம் செய்யும்போது மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். அவள் மீண்டும் மீண்டும் என்னை கண் திருஷ்டி கழித்தாள். முன்பு இந்த குடும்பம் எங்களுக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இப்போது என் மகன் படித்து கல்வியறிவு பெற்றுள்ளான். பாருங்கள், எப்படி எல்லோரும் எங்களுக்கு பின்னால் வருகிறார்கள் என்று அவர் பெருமையுடன் கூறினார். நான் புன்னகைத்தேன். பிறகு அவள் என் அப்பாவிடம் அமர்ந்து எனக்கு தங்கள் மகளின் திருமண உறவை வழங்கிய ஒரு உறவினரை பற்றிச் சொன்னாள். எனக்கு கோபம் வந்தது. நான் சொன்னேன், அம்மா, எனக்காக வரன் பார்க்க வேண்டியதில்லை. நான் என் விருப்பப்படிதான் திருமணம் செய்து கொள்வேன். ஆனால் என் அம்மாவின் முகம் கவிழ்ந்தது. எச்சரிக்கை, உன் இஷ்டப்படி எங்கிருந்தோ ஒரு பெண்ணை அழைத்து வந்துவிடாதே. திருமணத்திற்கு முன் ஜாதி, குடும்பம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக பெண் குடும்பத்தை நடத்துபவளாக இருக்க வேண்டும். அதனால் திருமணத்தை என் விருப்பப்படிதான் நான் முடிப்பேன். கவலைப்படாதே, உனக்காக வைரம் போன்ற ஒரு பெண்ணை தேடி வருவேன் என்றார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் சிரித்தேன். நான் தேடினாலும் சரி, அம்மா தேடினாலும் சரி, எனக்கு வைரம் போன்ற பெண்தான் தேவை. இதற்கிடையில் என் மொபைலில் ஒரு அழைப்பு வந்தது. நான் மொபைலை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். ஆனால் என் மனம் இன்னும் அம்மாவின் பேச்சில் சிக்கியிருந்தது. திருமணக் கனவுகள் ஏற்கனவே என் மனதில் இருந்தன. அப்படியும் திருமண ஆசை இல்லாத ஒரு இளைஞன் எவன் இருப்பான்? நல்ல வீடு, நல்ல கல்வி, பணத்திற்கு பற்றாக்குறை இல்லை. இப்போது என் வாழ்க்கையில் அழகான ஒரு துணை மட்டுமே குறை. ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் சில அசாதாரண பரபரப்பு இருந்தது. என் அறைக்குள் நுழைந்தபோது ஒரு பெண் என் முன் அமர்ந்திருப்பதைக் கண்டேன். அவள் திடீரென்று எழுந்து என் நெற்றியில் முத்தமிட்டாள். நான் உற்று பார்த்தபோது அவளுடைய முகம் எனக்கு பழக்கமானதாக தெரிந்தது. நான் கேள்விக்குறி பார்வையுடன் என் அம்மாவை பார்த்தேன். அம்மா சிரித்தார். இவள் வேறு நகரத்தில் வசிக்கும் உன் அத்தை. நீ அமெரிக்காவில் இருந்து வந்த செய்தியைக் கேட்டு உன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என்றார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு புரிந்து கொண்டேன் என்று தலையசைத்தேன். அத்தை என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். அவளுடன் அவளுடைய கணவரும் இருந்தார். அவரும் நல்லவராக தெரிந்தார். ஆம், அவர்களின் தோற்றத்தை பார்த்தால் அவர்கள் அவ்வளவு வசதியானவர்கள் இல்லை என்று தோன்றியது. துணிகள் சாதாரணமாக இருந்தாலும் சுத்தமாகவும் நன்றாக அயர்ன் செய்யப்பட்டும் இருந்தன. என் அப்பா அவர்களிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொண்டார். அம்மாவும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உணவுப் பொருட்களையும் பானங்களையும் வழங்கினார். இது எனக்கு சற்று வித்தியாசமாக தோன்றியது. ஏனெனில் அம்மா இதற்கு முன் தன் மாமியார் வீட்டை சேர்ந்தவர்களிடம் இவ்வளவு விருந்தோம்பலை காட்டியதில்லை. ஆனால் நான் என் தோள்களை குலுக்கிவிட்டு என் அறைக்குச் சென்றேன். வெளியே வெகுநேரம் கூட்டம் கூடியிருந்தது. அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை நான் வேலைக்கு அலுவலகம் சென்றேன். திரும்பி வந்தபோது அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அத்தை இங்கு வந்ததற்கு காரணம் அவர்கள் தங்கள் மகளின் திருமண உறவை எனக்கு தர விரும்புவதாக அவர் கூறினார். நான் பெருமையுடன் புன்னகைத்தேன். மக்கள் இப்போது என் வீட்டிற்கே வந்து தங்கள் மகள்களின் திருமண உறவுகளை கொடுக்க தயாராக இருந்தார்கள். என் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த உறவுக்கு சம்மதம் தெரிவித்தார். ஆனால் எனக்கு சற்று தயக்கம் இருந்தது. நான் பெண்ணை பார்க்கவும் அவளை சந்திக்கவும் விரும்பினேன். என் எண்ணத்தை அம்மாவிடம் சொன்னபோது அவர் சிரித்துவிட்டார். அட, கவலைப்பட ஒன்றுமில்லை. நான் அவளை பார்த்திருக்கிறேன். அவள் மிகவும் அழகானவள் மற்றும் உன் எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வாள். அவர்கள் வேறு நகரத்தில் வசிக்கிறார்கள், ஏழைகளாகவும் இருக்கிறார்கள். அதனால் அங்கு சென்று பெண்ணை பார்ப்பது சாத்தியமில்லை. நான் சீக்கிரம் திருமணம் முடிக்க விரும்புகிறேன். என் எலும்புகளில் இப்போது உன் சல்லாபங்களை தாங்கும் வலிமை இல்லை. உன் மனைவி வரும்போது அவள் உன் செல்லம் கொஞ்சல்களை பார்த்துக் கொள்வாள் என்றார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு என்னால் மறுக்க முடியவில்லை. என் அம்மா இவ்வளவு சீக்கிரம் எதற்கும் சம்மதம் தெரிவிக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். அவள் தன் மாமியார் வீட்டைச் சேர்ந்த ஒரு விஷயத்தை பாராட்டினால் அது நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும். நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். வீட்டில் உடனடியாக திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. என் வருங்கால மனைவியுடன் எப்படியாவது பேச முயற்சித்தேன். ஆனால் அவளிடம் மொபைல் போன் கூட இல்லை. அது மட்டுமல்லாமல் அவள் யாரிடமும் இப்படி சந்திப்பதில்லை என்று எனக்கு தெரிய வந்தது. பரவாயில்லை என்று என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. அலுவலகத்தில் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் திருமணச் செய்தி தெரிந்துவிட்டது. அனைவரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அவர்கள் அனைவரும் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். அதனால் நான் நகரத்தின் மிகப்பெரிய ஹாலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தேன். என் மனைவியுடன் நான் திருமண மேடைக்குச் செல்லும்போது அனைவரின் கண்களும் எங்கள் மீது இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். திருமண நாளும் வந்தது.
நான் மனதார பணத்தை செலவழித்தேன். திருமணத்தின் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக செய்யப்பட்டது. நாங்கள் வேறொரு நகரத்திற்கு ஊர்வலமாகச் செல்ல வேண்டியிருந்தது. பயணக்களைப்பு எங்களை சோர்வடைய செய்தது. ஆனால் என் திருமண மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. நான் ஒரு சிறிய வீட்டில் மாப்பிள்ளையாக அமர்ந்திருந்தபோது எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுவது போல் உணர்ந்தேன். அங்கு உட்கார்ந்திருப்பது எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. திருமணத்தை ஒரு திருமண மண்டபத்தில் நடத்தச் சொல்லுமாறு அத்தையிடம் சொல்லுமாறு நான் அம்மாவிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர்கள் தங்கள் சிறிய வீட்டிலேயே ஏற்பாடு செய்திருந்தனர். என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக சகித்துக் கொண்டேன். என் மணப்பெண்ணுக்காக ஆவலுடன் காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் திருமண மந்திரங்கள் ஓதப்பட்டு திருமணம் முடிந்தது. நான் கேள்விக்குறி பார்வையுடன் என் அம்மாவை பார்த்தேன். எனக்கு பசியாக இருந்தது. ஆனால் மணப்பெண் வீட்டாரால் எந்த உணவுப் பொருளும் வழங்கப்படவில்லை. கடைசியில் சோர்வடைந்து என் மாமனாரிடம் கேட்டே விட்டேன். என் கேள்வியைக் கேட்டு அவர் அமைதியானார். பிறகு, மகனே, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நாங்கள் மணமகனுக்கு உணவு கொடுக்க முடியாது. உன் அம்மாவிடம் முன்பே பேசியிருந்தோம். அவர்தான் மணமகனுக்கு உணவு கொடுப்பதாக சொன்னார் என்று மிகவும் சாதாரணமாக சொன்னார். ஆனால் என் மீது ஒரு பாரம் விழுந்தது போல் இருந்தது. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இது அப்பட்டமான என் அவமானம். என்னுடன் வந்த விருந்தினர்கள் இங்கும் அங்கும் உணவை தேடிக் கொண்டிருந்தனர். என் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. என் மாமியார் வீட்டாரின் மீது என் மனதில் உருவான முதல் முடிச்சு இதுதான். நான் அமைதியாக எழுந்து தெரிந்த ஒருவருக்கு தொலைபேசி செய்து உணவு கொண்டு வரச் சொன்னேன். சிறிது நேரத்தில் மணமகனுக்கான உணவு வந்து சேர்ந்தது. நான் அம்மாவிடம் ஏதோ கேட்க விரும்பினேன். ஆனால் அது சரியான நேரம் இல்லை. பரவாயில்லை என்று என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன். என் மணப்பெண்ணை என் முன் அழைத்து வந்து உட்கார வைத்தபோது எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. அவள் உயரமானவள். அவள் முகத்தில் முக்காடு போட்டிருந்தாள். அவள் அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்தை பார்த்ததும் அவள் நிச்சயமாக மிகவும் அழகாக இருப்பாள் என்று தோன்றியது. இப்போது எனக்கு விடைபெறுவதற்கு அவசரம் ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்தில் ஊர்வலம் நகரத்தை நோக்கி புறப்பட்டது. நாங்கள் திரும்பி வந்தபோது இரவு ஆகிவிட்டது. நான் ஆவலுடன் இருந்தேன். ஆனால் அம்மாவுக்கு சடங்குகளின் மீது கவனம் இருந்தது. சின்ன சின்ன சடங்குகளை செய்து முடிக்க இரவு காலை 10:30 அல்லது 11 ஆனது. கடைசியில் நான் என் அறைக்குச் செல்ல விரும்புவதாக சைகையால் அம்மாவிடம் தெரிவித்தேன். அனைவரும் அந்த சைகையை பார்த்துச் சிரித்தனர். பிறகு அம்மா என் மனைவியை அறைக்குள் அழைத்து வந்து உட்கார வைத்தார். அவள் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது. அதன் காரணம் எனக்கு புரியவில்லை. விருந்தினர்கள் அறையை விட்டு வெளியேறியதும் நான் கதவை மூடிவிட்டு திரும்பினேன். படுக்கையில் என் மனைவி தன் லெஹங்காவை விரித்து அமர்ந்திருந்தாள். அறை ரோஜா பூக்களால் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நான் மெதுவாக நடந்து படுக்கைக்குச் சென்று அவளுக்கு முன்னால் உட்கார்ந்தேன். இன்று என் ஆசைகள் நிறைவேறும் நாள். என் அற்புதமான வாழ்க்கையிலிருந்த ஒரு குறை இன்று பூர்த்தியாகும். ஒரு அழகான மனைவி, அவளுடைய இருப்பு என்னை பூரணமாக்கும். நான் கையை நீட்டி அவள் முக்காட்டை தூக்கினேன். ஆனால் அடுத்த கணம் என் காலடியில் இருந்த பூமி பிளந்தது போல் இருந்தது. என் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. ஏனென்றால் என் அத்தையின் மகள்தான் எதிரில் அமர்ந்திருந்தாள். அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது புன்னகையில் கூட சிறந்த பிரகாசமில்லை. அவளுடைய நிறம் மிகவும் கருப்பாக இருந்தது. முக அமைப்பும் சாதாரணமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுடைய இடது கன்னத்தின் மேல் ஒரு புடைத்த பெரிய மச்சம் இருந்தது. என் இதயத்தில் ஒரு வலி எழுந்தது. அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒருவேளை என் புகழ்ச்சிக்கோ அல்லது முகக் காண்பளிப்பிற்கான பரிசிற்கோ காத்திருந்தாள். ஆனால் ஒருமுறை பார்த்த பிறகு அவளை மீண்டும் பார்க்க எனக்கு மனமில்லை. துக்கமும் கோபமும் என் மூளையின் நரம்புகளை வெடிக்கச் செய்வது போல் இருந்தது. அம்மா என்ன செய்தாள்? நீ மிகவும் அழகானவள் என்று சொன்னாள். ஆனால் உன் முகம் இப்படி இருக்கிறது. உன்னை ஒருமுறை பார்த்த பிறகு என்னால் மீண்டும் பார்க்க முடியவில்லை. நீ என் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. பார்க்காமல் உன்னை திருமணம் செய்தது என் மிகப்பெரிய தவறு என்று இந்த கசப்பான வார்த்தைகள் என் உதடுகளிலிருந்து வெளிவந்தன. அதுவரை மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தவள் திடீரென என்னை பார்த்தாள். என் வார்த்தைகள் அவள் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருந்தன. நான் அவளை வெறுப்புடன் பார்த்தேன். அருவருப்பால் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் எப்போதும் வெள்ளை நிறம் கொண்ட அழகான பெண்ணை விரும்பினேன். என் மனைவியின் நிறம் இவ்வளவு கருப்பாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. கருமையான நிறத்தின் மீது பூசப்பட்ட ஒப்பனை அவளை மேலும் அசிங்கமாகவும் அழகற்றவளாகவும் காட்டியது. நான் பதற்றத்துடன் படுக்கையிலிருந்து கீழே இறங்கி, நான் உன்னை விவாகரத்து செய்வேன். உன்னை என் மனைவியாக வைத்திருக்க முடியாது. நாளை வரவேற்பில் எல்லோரும் உன்னை பார்த்து என்னை கேலி செய்வார்கள் என்றேன். என் வார்த்தைகளால் அவள் முகத்தில் ஒரு அமைதி நிலவியது போல் இருந்தது. அவள் திடீரென படுக்கையிலிருந்து கீழே இறங்கி என் கால்களை பிடித்து, வேண்டாம் ஆலோக், கடவுள் பொருட்டு என்னை விவாகரத்து செய்யாதே. என் பெற்றோர் மிகவும் ஏழைகள். இந்த அதிர்ச்சி அவர்களுக்கு ஒரு யுக முடிவைப் போல இருக்கும். நான் அழகற்றவளாக இருந்தால் அதற்கு அவர்களின் தவறு என்ன? நான் உங்களுக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் தருவேன்.
தயவு செய்து என்னை விவாகரத்து செய்ய வேண்டாம் என்று அவள் விம்மினாள். ஆனால் அவளது ஆழமான கருமையான கைகள் என் வெள்ளைக் கால்களில் மிகவும் வித்தியாசமாக தெரிந்தன. நான் பின்வாங்கிச் சென்றேன். நான் என் தலையில் இருந்த தலைப்பாகையை எடுத்து எறிந்தேன். அறையில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் நான் அழித்துவிட வேண்டும் என்று என் இதயம் விரும்பியது. இந்த ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அறை, அறையில் ஒளியூட்டப்பட்ட விளக்குகள், ஒவ்வொரு பொருளையும் இந்த பெண்ணுடன் வெளியே தூக்கி எறிய வேண்டும். ஆனால் அவள் விம்மிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் எழுந்து, உங்களுக்கு என் உருவம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களை தடுக்க மாட்டேன். என் பெயரை மட்டும் என்னிடம் இருந்து பறிக்காதீர்கள். நான் வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் கிடப்பேன் மற்றும் உங்கள் அனைவருக்கும் சேவை செய்வேன். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். உங்களை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றாள். அவளுடைய வார்த்தைகள் என் மனதில் வெறுப்பின் மற்றொரு அலையை தூண்டின. அவளுடன் எந்தவிதமான தொடர்பும் என்னால் சகித்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நீண்ட நேரம் அறையில் நடந்த பிறகு கடைசியில் நான் கதவைத் திறந்து வெளியேறினேன். என் அம்மா வெளியே ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் வெளியே வருவதை பார்த்ததும் அவள் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை வந்தது. இந்த நேரத்தில் நான் ஏன் வெளியே வந்தேன் என்று அவள் என்னிடம் கேட்கவில்லை. இன்று இரவு அவள் அமைதியாக அமர்ந்து மாலை உருட்டிக் கொண்டிருந்தாள். நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். எவ்வளவு நேரம் தெருக்களில் அலைந்தேன் என்று தெரியவில்லை. கடைசியில் நான் என் விருப்பப்படி ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாள் வரவேற்பு நிகழ்ச்சி இருந்தது. அவள் முகத்திலிருந்து முக்காட்டை அகற்றக்கூடாது என்று நான் அவளிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த பாவம் என் பேச்சை கேட்டாள். விருந்து முழுவதும் மக்கள் வரவேற்பில் மணப்பெண் முக்காடு போட மாட்டாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் என் அம்மா எல்லோரையும் அமைதிப்படுத்தினார். என் இதயம் அவளை முற்றிலும் வெறுத்தது. திருமணத்திற்கு பிறகு விருந்துகள் தொடங்கியபோது நான் சாக்குப்போக்குகள் சொல்லி எல்லா இடங்களிலும் மறுத்துவிட்டேன். அடுத்த நாள் நான் வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் என் சிறந்த நண்பன் விக்ரம் ஏதோ புரிந்து கொண்டான். என்னைப்போல் சுற்றுப் பிரியப்பட்ட ஒருவன் திருமணமான மறுநாளே வேலைக்குச் சென்றது அவனுக்கு உறுத்தியது. அன்று மாலை அவன் என்னை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தான். நான் மறுக்க விரும்பினேன். ஆனால் அவன் என் பேச்சை கண்டிப்புடன் மறுத்துவிட்டான். திருமணமான மறுநாள் யார் வேலைக்குச் செல்வார்கள்? நீ தேனிலவுக்குச் செல்லவில்லை. இப்போது அண்ணியை அழைத்து என் வீட்டிற்கு விருந்துக்கு வா என்றான். என் சோகமான முகத்தை பார்த்து அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். விருப்பமில்லாமல் அன்று மாலை நான் என் அந்த பிடிக்காத மனைவியுடன் அவனது வீட்டிற்குச் சென்றேன். என் 2 நண்பர்கள் என்னை சாதாரண தோற்றம் கொண்ட அந்த பெண்ணுடன் வந்ததை பார்த்ததும் என் முகம் ஏன் சோகமாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டார்கள். அவன் வீட்டில் பலவிதமான உணவு வகைகள் தயாரிக்கப்பட்டிருந்தன. அவனது குடும்பத்தினர் என்னை வீட்டு உறுப்பினராகவே கருதினர். இருப்பினும் இது அவர்களுடன் எனக்கு முதல் சந்திப்பு. விக்ரம் சாப்பிட உட்காரச் சொன்னான். ஆனால் நான் ஒரு கணம் தயங்கி நின்றேன். அவனது தங்கை சாப்பாட்டு மேசையை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் என் கண்களை அகற்ற மறந்துவிட்டேன். அவள் சொர்க்கத்து தோட்டத்திலிருந்து இந்த உலகிற்கு வந்ததைப் போல் மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தாள். நீண்ட சுருண்ட முடி, மென்மையான முகம் மற்றும் வெள்ளை நிறம் என் மனதையும் இதயத்தையும் ஆட்கொண்டது. நான் அவளைப் போலவே ஒரு பெண்ணை என் மனைவியாக மாற்ற விரும்பினேன். என் பார்வையின் திசையை அவள் உணர்ந்தபோது அவள் என்னை பார்த்தாள். அவள் முகத்தில் வெட்கத்தின் சிவப்பு பரவியது. என் இதயம் கட்டுப்பாட்டை இழந்தது. எந்த நிலையிலும் அவளை என் மனைவியாக மாற்ற விரும்பினேன். என் அழகற்ற மனைவி அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மிக குறைவாகவே சாப்பிட்டாள். விக்ரம் வீட்டிலிருந்து திரும்பும்போது நான் மனதிற்குள்ளேயே விக்ரமின் சகோதரியுடன் பேசுவேன் என்று முடிவு செய்தேன். மேலும் நான் அதிகம் காத்திருக்கவில்லை. அடுத்த நாளே என் மனதின் ஆசையை அவனிடம் சொன்னேன். அவன் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் ஆலோக், 2 நாட்களுக்கு முன்புதானே உனக்கு திருமணமாகியது என்றான். நான் தடுமாறினேன். எனக்கு இதுபோன்ற அழகற்ற மனைவி தேவையில்லை. அவள் என் அம்மாவின் விருப்பம். நான் என் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் உன் சகோதரிக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் தருவேன் என்றேன். நான் அவனுக்கு எல்லா வழிகளிலும் உறுதியளித்தேன். என் அற்புதமான நிலை, சிறந்த வேலை மற்றும் பணத்தின் மிகுதி அவனை யோசிக்க வைத்திருக்கலாம். கடைசியில் அவன் எனக்கு சாதகமாக முடிவெடுத்தான். என் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் வீட்டிற்கு வந்து முதலில் அம்மாவிடம் சொன்னேன். என் பேச்சை கேட்டு அவள் முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எல்லாம் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டதைப் போல் இருந்தது. ஒரு வாரத்திற்குப் பிறகு நான் சஞ்சனாவை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவளுடைய அழகு மற்றும் அலங்காரத்தை பார்த்ததும் என் முதல் மனைவி ஹர்ஷிகா சில நொடிகள் அங்கே நின்றுவிட்டு அமைதியாக அறையை விட்டு வெளியேறினாள். நான் பீரோவிலிருந்து அவளுடைய எல்லா உடைகளையும் எடுத்து சோபாவில் வைத்தேன். இப்போது இந்த அறையில் சஞ்சனா இருப்பாள். நீ அம்மாவின் அறையில் அல்லது ஸ்டோர் ரூமில் படுத்துக்கொள் என்று வெறுப்புடன் சொன்னேன். ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. ஆம், அவள் கண்களில் கண்ணீர் நிச்சயம் மின்னியது.
அவள் அமைதியாக ஸ்டோர் ரூமை தன் தங்குமிடமாக மாற்றிக்கொண்டாள். அம்மா காலை முதல் இரவு வரை அவளை வேலை வாங்கினார். அவர்களுக்கு ஒரு இலவச வேலைக்காரி கிடைத்தது போல் இருந்தது. அம்மா அடிக்கடி அவளை திட்டினார், அவமதித்தார். என் மென்மையான மனதுடைய அம்மாவின் இந்த ரூபத்தை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை என்று ஆச்சரியப்பட்டேன். ஆனால் எனக்கு ஹர்ஷிகாவில் எந்த ஆர்வமும் இல்லை. அதனால்தான் அம்மா அவளுடன் எப்படி நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என் புதிய வாழ்க்கையில் மூழ்கியிருந்தேன். சஞ்சனா ஃபேஷனபிளான பெண். அவள் புதிய பாணி ஆடைகளை அணிந்தாள், எப்போதும் ஒப்பனை போட்டிருப்பாள். அவளது அழகை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் ஹர்ஷிகா செய்ததால் சஞ்சனா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. திருமணமான கொஞ்ச காலத்திலேயே நான் சஞ்சனாவை அழைத்துக்கொண்டு தேனிலவுக்குச் சென்றேன். நீண்ட ஐரோப்பிய பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்தபோது சஞ்சனா கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. என் வாழ்க்கை இப்போது பூர்த்தியாகப் போகிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு விஷயம் மட்டும் உறுத்தியது. வீட்டில் அமைதியாக நடமாடும் ஹர்ஷிகா எனக்கு இப்போது ஒரு நிழல் போல் தோன்ற ஆரம்பித்தாள். அவள் ஒருபோதும் எதுவும் சொல்ல மாட்டாள். அம்மா பலமுறை அவளை அடித்தபோதும் அவள் அமைதியாக சகித்துக் கொண்டாள். ஒருநாள் பால் தரையில் கொட்டியதற்காக அம்மா அவளை பிரம்பால் அடித்தபோது அவள் விம்மி அழுதாள். ஆனாலும் அவளுடைய உதடுகளிலிருந்து ஒரு புகார் கூட வரவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. அன்று என் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதியின்மை நிரம்பியது. நான் வேலையில் இருந்தாலும் அவளுடைய குறை கூறும் பார்வைகள் எனக்கு எல்லா இடங்களிலும் தெரிந்தன. இன்றும் நான் சீக்கிரம் திரும்பி வந்ததற்கு இதுவே காரணம். இப்போது இந்த நள்ளிரவில் நான் பார்த்ததைக் கண்டதும் விம்மி அழுதேன். என் குழந்தை சத்தமாக அழுது கொண்டிருந்தான். நான் எழுந்து அவனை பார்த்தேன். சஞ்சனா எதுவும் தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை உலுக்கி குழந்தையின் அழுகையில் அவளுடைய கவனத்தை ஈர்த்தேன். ஆனால் அவள் திரும்பி படுத்து மீண்டும் தூங்கிவிட்டாள். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். அவள் நிச்சயமாக அழகாக இருந்தாள். ஆனால் அவளிடம் நல்ல பழக்கம் என்று எதுவும் இல்லை. குழந்தை இரவு முழுவதும் அழுதால் நான் தான் அவனை சமாளிப்பேன். குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். என் பார்வை மீண்டும் நான் சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த காட்சியைக் கண்ட அறை நோக்கி இருந்தது. இந்த முறை ஸ்டோர் ரூமின் கதவு திறந்திருந்தது. எதிரில் ஹர்ஷிகா அமர்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தாள். என் அம்மா இன்னும் அவள் முன் நின்று கொண்டிருந்தார். என் அம்மா ஹர்ஷிகாவிடம், பார்த்தாயா உன் அம்மா திருமணத்திற்குப் பிறகு எனக்கு செய்ததற்கு நான் எப்படி பழி வாங்கினேன் என்று? உன் முகத்தையும் தோற்றத்தையும் பார்த்து என் மகன் உன்னை பொருட்படுத்த மாட்டான் என்று எனக்கு தெரிந்தது. அதனால்தான் நான் வேண்டுமென்றே அவனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தேன். இப்போது பார், நீ வீட்டில் ஒரு குப்பையைப் போல கிடக்கிறாய். உன் அம்மாவின் இதயத்திற்கு உண்டாகும் வேதனையில் எனக்கு மிகுந்த நிம்மதி கிடைக்கிறது. நள்ளிரவில் இங்கு அமர்ந்து கடவுளின் மாலையை உருட்டுவதால் என்ன சாதிக்கப் போகிறாய்? மிகவும் நல்லவள் ஆக முயற்சிக்கிறாயா? சரி, எழுந்து எனக்கு சூடான பால் கொண்டு வா என்று அம்மா அவளை பலமாக உதைத்தார். அவள் மீண்டும் விம்மிவிட்டு அமைதியாக தன் இடத்திலிருந்து எழுந்தாள். என் மீது ஒரு பாரம் விழுந்தது போல் இருந்தது. அம்மா என்னை தன் பழைய பழிவாங்கலுக்காக பயன்படுத்தியிருந்தார். அத்தை அவர்களுக்கு என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதில் ஹர்ஷிகாவின் தவறு என்ன? அவள் அமைதியாக என்னை கடந்து செல்லத் தொடங்கினாள். அவள் பார்வை என் மீது விழுந்தபோது நான் வெட்கத்தில் கால் வரை நடுங்கினேன். அவள் அமர்ந்து கடவுளிடம் என்னை பற்றி புகார் சொன்னால் என் நிலை என்னவாகும் என்று கடவுளுக்கே தெரியும். அலுவலகத்தில் இருந்தவர்களின் மாறிய முகங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தன. முதலாளியிடம் என் மீது மீண்டும் மீண்டும் புகார்கள் கொடுக்கப்பட்டன. என் குழந்தை அனாதையைப் போல் நாள் முழுவதும் கிடந்தான். சஞ்சனா தன் அழகையும் அலங்காரத்தையும் செய்வதிலேயே பிஸியாக இருந்தாள். ஹர்ஷிகா என்னை கடந்து செல்ல விரும்பினாள். ஆனால் நான் அவள் கையை பிடித்தேன். இந்த நேரத்தில் நீங்கள் என் மனைவியிடம் இப்படி நடந்து கொள்ள முடியாது அம்மா. இன்று நான் கேட்ட பிறகு இந்த பாவத்தை என் தலையில் சுமக்க நான் விரும்பவில்லை. இன்று முதல் நான் ஹர்ஷிகாவை என் மனைவியாக அங்கீகரிக்கிறேன். அவள் இனி ஸ்டோர் ரூமில் இருக்க மாட்டாள், வேறொரு அறையில் இருப்பாள். இந்த 2 மனைவிகளுக்கும் நீதி வழங்குவது இப்போது என் பொறுப்பு. இன்றுக்குப் பிறகு நீங்கள் என் மனைவியிடம் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் என்று என் அம்மாவை பார்த்து கையை உயர்த்திச் சொன்னேன். அவர் முகத்தின் நிறம் மாறியிருந்தது. ஆனால் ஏனென்று தெரியவில்லை, என் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி இறங்குவதை நான் உணர்ந்தேன். ஹர்ஷிகாவின் கண்ணீருடன் கூடிய கண்களிலும் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி தெரிந்தது. அவள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. நான் உன்னிப்பாக அவள் முகத்தை பார்த்தேன். துப்பட்டா லேசாக சரிந்திருந்தது. அவள் முகத்தில் மாசு இல்லாதது பரவியிருந்தது. அவள் அழகானவள் இல்லை என்றாலும் அழகற்றவளும் இல்லை. நான் மெதுவாக அவள் கையை பிடித்து என் அறை நோக்கி அழைத்துச் சென்றேன். காலை எழுந்ததும் நான் என் 2 மனைவிகளுக்கும் சம உரிமை கொடுப்பேன் என்று அறிவித்தேன். சஞ்சனா முதலில் மிகவும் அழுதாள், கத்தினாள். ஆனால் பிறகு அமைதியானாள். ஏனென்றால் என் செல்வத்தையும் சொத்தையும் இழக்க அவள் விரும்பவில்லை. ஹர்ஷிகா அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்ல தவறவில்லை. வீட்டின் எல்லா வேலைகளையும் அவள் முன்பு போலவே செய்தாள்.
வித்தியாசம் என்னவென்றால் இப்போது அவள் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக எப்போதும் புன்னகை இருந்தது. அவளுடன் இருக்கும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் மனைவி எப்படி இருப்பாள் என்பதை நான் உணர்ந்தேன். என் ஆடைகள் காலணிகள் எப்போதும் தயாராக இருக்கும். அவள் தன் கைகளால் எனக்கு சூடான உணவை பரிமாறுவாள். ஒருபோதும் எந்த புகாரும் செய்ய மாட்டாள். இப்போது நானும் என் மனதில் அவளுக்கு செய்த அநீதிகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். நீதிச் செய்தி, மோரல் ஆஃப் த ஸ்டோரி. உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான உறவும் வெறும் அழகு மற்றும் வெளித்தோற்றத்தால் அல்ல, மாறாக அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மையால் உருவாகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவற்றை சரிசெய்ய முடிவு செய்யும்போதுதான் அவன் உண்மையில் நீதி செய்கிறான், தனக்கும் மற்றவர்களுக்கும். ஹர்ஷிகா போன்ற மனைவியின் மரியாதையையும் அன்பையும் பெற்றதால் ஆலோக் நான் உண்மையான அழகு வெளித்தோற்றத்தில் இல்லை, ஆனால் உள்ளே உள்ளது, அது தியாகம், சேவை மற்றும் புன்னகையில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தேன். சரி, அந்த இரவு நான் ஹர்ஷிகாவின் வலியை முதன்முறையாக கேட்டபோது அம்மாதானே தன் வாயால் பழிவாங்கலுக்காக என் வாழ்க்கையுடன் விளையாடியதைச் சொன்னபோது என் காலடியில் இருந்த பூமி பிளந்தது போல் இருந்தது. ஒரு மாசற்ற பெண், அவளுடைய நிறம், அவளுடைய நிலைமை மற்றும் என் அம்மாவின் வெறுப்பு காரணமாக இவ்வளவு சகித்துக்கொள்ள வேண்டியிருந்தது என்று என்னால் நினைக்க முடியவில்லை. நான் அவளை ஒருபோதும் பார்க்கவில்லை. அவள் முகத்தை பார்த்துவிட்டு பார்வைகளை திருப்பிக் கொண்டேன். ஆனால் அந்த இரவு நான் அவளுடைய ஆன்மாவை பார்த்தேன். அவளுடைய பொறுமை, அவளுடைய மாசற்ற தன்மை மற்றும் அவளுடைய களங்கமற்ற அன்பு. அவளுடைய கண்ணீர்தான் எனக்கு கண்ணாடியானது. அதில் என் உண்மையான முகத்தை பார்த்தேன். அது அழகாக இல்லை. நான் ஹர்ஷிகாவின் கையை பிடித்து அந்த நொடியே அவளுக்கு அவளுடைய உரிமையை தருவேன் என்று என்னுடன் வாக்குறுதி அளித்துக் கொண்டேன். அவளுடைய மரியாதையை திரும்பக் கொடுப்பேன். ஒருவேளை அதிர்ஷ்டம் இருந்தால் அவளுடைய அன்பையும் பெறுவேன். சஞ்சனா மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் அன்பையும் பொறுப்பையும் ஒப்பனையாக நினைத்தாள். வெளித்தோற்றத்திற்கு அவசியம், ஆனால் தேவைப்படும்போது காணாமல் போவாள். என் குழந்தை ஆமாம், நான் ஒரு காலத்தில் மிகவும் உற்சாகமாக இருந்த அந்த குழந்தை இப்போது அழுதுகொண்டே என் கைகளில் வந்து அமைதியாகிறான். அவனுடைய அம்மா சம்வேரோ மகிழ்ச்சியில் பிஸியாக இருக்கிறாள். ஹர்ஷிகா மாற்றுத்தாயாக இருந்தும் அவனை தன் சொந்த இரத்தத்தைப் போல் பார்த்துக் கொள்கிறாள். நான் தினமும் இதை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னையே வெட்கப்படுத்துகிறேன். இப்போது நான் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் திரும்பி வருகிறேன். ஹர்ஷிகா உணவு பரிமாறுவாள் என்பதற்காக மட்டுமல்ல, அவளுடைய புன்னகையில் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது. இப்போது நான் அவள் கையால் செய்யப்பட்ட ரொட்டியை சாப்பிடும்போது அதில் நெய் இல்லை, ஆசீர்வாதங்களின் சுவை உள்ளது. இப்போது அவள் என்னை பார்த்து பார்வையை திருப்பிக் கொள்வதில்லை. நானும் இப்போது தயக்கமின்றி அவள் கண்களில் பார்க்க முடியும். இந்த உறவு தாமதமாக உருவானது, ஆனால் இப்போது வலுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் மிகப்பெரிய தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் ஒவ்வொரு நாளும் அவளை நோக்கி, அவள் இதயத்தை நோக்கி ஒரு சிறிய அடி எடுத்து வைக்கிறேன். அவளும் இப்போது மெதுவாக என்னை நோக்கி வருகிறாள் என்று நான் உணர்கிறேன். யாராவது என்னிடம் உண்மையான காதல் எப்படி இருக்கும் என்று கேட்டால் நான் அது ஹர்ஷிகாவைப் போல இருக்கும் என்று சொல்வேன். அவள் பதிலுக்கு எதுவும் கேட்க மாட்டாள். அமைதியாக அன்பை மட்டுமே கொடுக்கிறாள். இப்போது என் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், ஒருநாள் அவள் என் மகனிடம், இவர்தான் உங்கள் அப்பா, இவர் என் வாழ்க்கையை அழித்தார், பிறகு அதை தன் உயிரைப் போல் செதுக்கினார் என்று சொல்ல வேண்டும். சில உறவுகள் வற்புறுத்தலால் உருவாகின்றன, சில காலப்போக்கில் தானாகவே இணைகின்றன. ஹர்ஷிகாவும் சஞ்சனாவும் என் வாழ்க்கையின் அங்கம். ஆனால் இருவருடனான என் உறவு முற்றிலும் வேறுபட்டது. ஒருத்தி என் வலியை சகித்துக் கொண்டாள், மற்றவள் என்னுடன் கனவுகளைக் கண்டாள். ஆனால் பாதியிலேயே விட்டுவிட்டாள். இருவரையும் ஒன்றாக வைத்துக்கொண்டு நான் என்னை ஏமாற்றுகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் அவர்களை ஒருவருக்கு எதிராக அல்ல, ஒருவருக்காக பார்க்க விரும்பினேன். ஆரம்பம் எளிதானது இல்லை. சஞ்சனா அடிக்கடி அமைதியாக இருந்தாள். ஹர்ஷிகா ஏற்கனவே மிக குறைவாக பேசுபவள். இருவருக்குமிடையே பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு அமைதி, ஒரு மௌனம், இருவரும் ஒருவருக்கொருவர் இருப்பால் சோர்வடைந்ததைப் போல். ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு நம்பிக்கையின் கதிராக மாறிய ஒன்று நடந்தது. எங்கள் குழந்தை இப்போது 1.5 வயதுடையவன் மோசமாக நோய்வாய்ப்பட்டான். சஞ்சனா பதற்றமடைந்தாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்காக ஏற்படும் பயத்தை நான் அவளுடைய கண்களில் முதன்முறையாக பார்த்தேன். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. பிறகு அந்த நேரத்தில் ஹர்ஷிகா முன்வந்து குழந்தையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சிறிது சுடுநீர் பட்டி மற்றும் இந்த கஷாயமெல்லாம் சரியாகிவிடும் என்றாள். சஞ்சனா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய முகத்தை படித்தபோது நான் உணர்ந்தேன். அவள் இப்போது ஹர்ஷிகாவை எதிரியாக நினைக்கவில்லை, மாறாக தன் குழந்தைக்காக நம்பகமான நபராக பார்த்தாள். அந்த இரவு ஹர்ஷிகா குழந்தையின் தலையை தடவிக்கொண்டே இருந்தாள். சஞ்சனா முதன்முறையாக அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். சில விஷயங்கள் வார்த்தைகள் இல்லாமல் கூட சொல்லப்படுகின்றன. அந்த இரவு நான் அவர்களை ஒன்றாக அமர்ந்திருக்க பார்த்தபோது ஒருத்தி தாயாக இருந்தாள், மற்றவள் பாசமாக இருந்தாள். என் இதயம் நிரம்பி வழிந்தது. அடுத்த நாள் காலை சஞ்சனா ஹர்ஷிகாவின் முன் ஒரு தட்டை வைத்து, நீ உட்கார், இன்று காலை உணவை நான் சமைக்கிறேன் என்றாள்.
ஹர்ஷிகா திடுக்கிட்டாள். ஆனால் அவள் முகத்தில் சஞ்சனாவுக்காக நான் முதல் முறையாக உண்மையான புன்னகையை பார்த்தேன். மெதுவாக இருவருக்கும் இடையே சில சின்ன சின்ன பேச்சுக்கள் தொடங்கின. பிறகு ஒரு நாள் நான் பார்த்தேன். இருவரும் சமையலறையில் ஒன்றாக சமைத்துக் கொண்டிருந்தனர். ஹர்ஷிகா காய்கறிகளை வெட்டிக் கொண்டிருந்தாள். சஞ்சனா சப்பாத்தி சுட்டுக் கொண்டிருந்தாள். நான் வாசலில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் சிரிப்பதையும் என் கண்களை துடைப்பதையும் யாரும் பார்க்கவில்லை. காலம் கொடுத்த காயங்களுக்கு அதே காலம்தான் இப்போது மருந்து போட்டுக் கொண்டிருந்தது. இப்போது இரண்டு பெண்களும் ஒருவருக்கொருவர் பயப்படவில்லை. அதற்கு பதிலாக இப்போது இருவரும் ஒருவருக்கொருவர் இருப்பை ஏற்றுக்கொண்டனர். இப்போது எங்கள் குழந்தைக்கு 2 தாய்மார்கள் கிடைத்திருந்தனர். ஒருத்தி பிறப்பு தாய், மற்றவள் வாழ்க்கையைச் செதுக்கிய தாய். சில சமயங்களில் நம்முடைய தவறுகளால் உடைந்த உறவுகளும் மீண்டும் இணையும். நாம் நம்முடைய தவறுகளை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு அன்புடன் விஷயங்களை சரிசெய்ய முயற்சித்தால். நண்பர்களே, இதுதான் இன்றைய கதை. இந்த கதையைப் பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து பெட்டியில் காமெண்ட் பாக்ஸ் நிச்சயம் சொல்லுங்கள். உங்களுக்கு கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் ஐகானை கிளிக் செய்து அதை அனைத்திலும் ஆல் செட் செய்யுங்கள். அதனால் புதிய வீடியோவின் தகவல் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நன்றி நண்பர்களே.